ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 290 பார்க்க போகிறோம். நருட்டோ ஷிப்புடன் ஃபில்லர்ஸ்லேயே எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஃபில்லர் இது, பவர் ஆர்க். டோட்டலி 6 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மிஷின் கைண்ட் திங் ஒன்று காட்டுவாங்க. ஒரு பொண்ணு ஹம் பண்ணுற மாதிரி இருக்கும். டோனிகா வில்லேஜோட மீனா தான் அப்படி பண்ணுறது. அந்த பொண்ணோட தாத்தா, இந்த சாங் ஹம் பண்ணுறையே நீயே கம்போஸ் பண்ணதான்னு சொல்லி கேட்பாரு. இல்லை எனக்கு கேட்குதுன்னு கை கட்டுவா மீனா. லியோ மீனாவோட பெயிண்டிங் எடுத்துட்டு வியடா இருக்குன்பா. குட்ரான்ட்டு சண்டை போடுவா மீனா. இந்த வயசானவ தான் டோனிகா வில்லேஜோட ஹெட். லியோங்கவும் கொடுத்துருவான். டோக்கு சென்சேவை உறைஞ்சிருக்கேன்ட்டு எப்படி இருக்காருன்னு கேட்பாரு. மீனா நல்லா இருக்காருன்னு சொல்லுவா. லியோ தான் ரொம்ப வெயிட் போட்டாருன்னு பண்ண இமிட்டேட் பண்ணி காட்டுவான். பெருசாயிட்டாரான்னு சொல்லி கேட்கவும் மீனா அவர் பெருசா டெடி பேர் மாதிரி சாஃப்டான்பா, பெருசா ஃபேட் ஆயிட்டாருன்பா. லியோ ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. அவரை பிடிக்குமான்னு கேட்கவும் லியோ ஆமான்பா, மீனா நிறையன்பா. அப்படின்னா அவன் காடா இருக்கிறத விட நிறைய பெரிய விஷயங்களுக்கு சூட் ஆவான் போலன்பாரு. நைட் மீனா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கப்ப பயங்கர எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் கேட்டு எந்திரிப்பா. லியோ கீழே எங்கே ஓடி போய் பார்ப்பான். ஊரை நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. லியோ மீனா வெளியே வந்து பாக்குறப்ப டோனிகா வில்லேஜ் பீப்புள மற்ற ஷினோபிஸ் வெறித்தனமா கொள்ளுவாங்க. வில்லேஜ் மெம்பர் ஒருத்தன் லியோன் மீனாவை உள்ள போய் ஒழிஞ்சுக்க சொல்லுவான். மீனா தாத்தா எங்கன்னு கேட்பா. லியோ உள்ள இழுத்துட்டு ஓடுவான். டோனிகா வில்லேஜோட ஹெட் பாத்தீங்கன்னா பேட்டில் இறங்கி இருப்பாரு. கிளவுட், ஸ்டோன், லீஃப், சாண்ட், மிஸ்ட்னு 5 நேஷன் ஷினோபிஸ்மே அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாருமே ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க. டோனிகா வில்லேஜோட ஹெட் லீஃப் ஷினோபி கையை விட்டுவாரு. ரீஜெனரேட் ஆகும். ரைடரா மேல அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸை போடுவான். லியோன் மீனா ஒழிஞ்சிட்டு இருக்கப்ப வீடே உட்டால செஞ்சது தானே, தீ பிடிச்சி மேல வரைக்கும் வந்துடும். லியோன் மீனா ஜன்னல் கிட்ட போய் பார்ப்பாங்க. வெளியேயும் நெருப்பு பிடிச்சிருக்கும். அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்களே தர அது அப்படியே நெருப்பு பிடிக்கும். மீனா அழுவா. லியோவும் மீனாவும் நான் சாக விரும்பல, யாராவது வந்து காப்பாத்துங்களேன்னு கத்துவாங்க. சவுண்ட் கேட்ட டோக்கு லியோ மீனான் போய் கத்துவாரு. டோக்கு சென்சென்ட் கத்துவாங்க அவங்க ரெண்டு பேரும். டோக்கு சுத்தி வர பார்த்துட்டு குதி நான் புடிச்சுக்கிறேன் பாரு. பயந்துட்டு முடியாதுன்பா மீனா. சீக்கிரம் பண்ணுன்னு பாரு டோக்கு, பயமா இருக்குன்பா. டோக்கு மீனா என்ன வெறுக்கிறியா இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. நம்பிக்கை இருக்குன்பா. அப்படின்னா குதின் பாரு. லியோ ஹெல்ப் பண்ணுவான். மீனா குதிச்சிருவா. டோக்கு கேட்ச் பண்ணி காப்பாத்திட்டு நல்ல பொண்ணுன்னு மீனாவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு லியோவையும் குதிக்க சொல்லுவாரு. டோக்கு ரெண்டு பேத்தையும் சேஃப் பண்ணிடுவாரு. மீனா நடுங்கிறத பார்த்துட்டு அவர் அவரோட ஜாக்கெட் கொடுப்பாரு. வில்லேஜை பார்த்துட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட முன்னாடி போறப்ப மீனா காலை பிடிச்சிருவா. விட்டு போயிடாதீங்கன்பா, உதவிக்காக காத்துட்டு இருக்க மக்கள் அங்க இருப்பாங்கல்லன்ட்டு டோக்கு மீனா கிட்ட யோஷி சாட்சியை பார்க்க வேணாமான்னு சொல்லி கேட்பாரு. விட்டுருவா. முன்னாடி போன டோக்கு டக்குன்னு ஓடி வந்து நல்லா கேட்டுக்கங்க, நான் திரும்பி வரலைன்னா ஹாச்சு டவுனுக்கு தான் போகணும். புரிஞ்சதாங்கவும் தலையாட்டுவாங்க. டவுனுக்கு போனதும் டவுன் ஹாலுக்கு போங்க, உதவி கேளுங்க. புரிஞ்சதாங்கவும் தலையாட்டுவாங்க. அப்புறம்ட்டு மனுஷன் கண் கலங்கிட்டு ரெண்டு குழந்தைகளையும் கட்டி பிடிச்சிட்டு தைரியமா இருங்க உங்க பெஸ்ட்டை கொடுங்கன்ட்டு போவாரு. மீனாக்கு வேர் பண்ணி விட்டுருப்பாரு இல்லையா ஜாக்கெட் டோக்கு. அதுல இருந்து 2 மெட்டல் ஸ்டிக் மாதிரி ஒன்று விழுகும். வேட் சவுண்ட்ஸ் கொடுக்கும். லியோ தட்டி பாப்பா மீனா என்னன்ட்டு பாப்பா. இந்த மாதிரி தரையை பொறுத்த வைக்க யாராவது அப்ரோச் ஆனா தெரியும் இல்லையா. லியோன் மீனா பயப்படுவாங்க. பார்த்தா காபுட்டோ வருவான். லியோன் மீனா ஒளிஞ்சிருக்க பக்கம் பார்ப்பான். லியோன் மீனா நடுங்குவாங்க. சீனே திக்குன்னு போகும். காபுட்டோ சிரிச்சிட்டு அவனோட ரீஅனிமேட் பான்கான பேட் வச்சிருப்பான் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிட்டு போவான். லியோன் மீனா பணியில அப்படியே இருப்பாங்க. அடுத்த நாள் விடியவும் வில்லேஜ்குள்ள போய் பார்ப்பாங்க. ஒரு கருகின சடலம் இருக்கும். லியோ பார்த்துட்டு மீனாக்கு காட்டக்கூடாதுன்னு கண்ணை மூடி கூட்டிட்டு போவான். ஹாட் ஸ்டோனுக்கு போற வழியில இடமே டெசர்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப வெயில் அடிக்கும். ஈவினிங் டைம்லாம் மீனா அப்படியே உட்காந்துருவா. முன்னாடி போன லியோ மீனா பக்கத்தா வந்து கையை பிடிச்சு தூக்குவான். எந்திரிக்க மாட்டா. காலை காட்டுவாங்க. சூடான தரையில கால் நடந்தா எப்படி இருக்கும், அதுவும் பிஞ்சு கால். பிங்க் கலர்ல தீக்காயம் பட்ட மாதிரி இருக்கும். மீனா எந்திரிக்க முடியாம இருப்பா இல்லையா. லியோவும் கொஞ்சம் நேரத்துக்கு மேல அப்படியே உட்காந்துருவான். நைட் ஆகிற சமயத்துல மீனா பார்க்கும் போது டோக்கு இன்னும் மற்ற 3 குழந்தைகளோட வருவாரு. மீனாவை பார்க்கவும் டோக்கு ஓடி வருவாரு. மீனாவோட கண்கள் விரியும். அவ்வளவு ஓடி வருவா. டோக்குனால நடக்க முடியாம ஸ்டிக் ஊனிட்டு வந்திருப்பாரு. ஓடி வரதுல கீழே விழுந்துருவாரு. மீனா ஓடி போய் கட்டி பிடிப்பா. ரொம்பவுமே ஹார்ட் வார்மிங்கான சீனா இருக்கும். குண்டு பையன் பேரு ஃபேஸ், கண்ணாடி போட்டிருக்க பையன் பேரு லேண்டோ, பக்கத்துல இருக்க பொண்ணு பேரு சோரா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. செம்ம எக்ஸைட்மெண்டா இருப்பான். எனக்கு ஒரு நல்ல மிஷின் கிடைச்சிருச்சுன்ட்டு வாய மூட்டுறான்பா சக்குரா. இதை நினைச்சு சந்தோஷம் பட்டுக்காதுன்ட்டு சொன்னாடே. தனிமைப்படுத்தப்பட்ட கிராமம் லேண்ட் ஆஃப் ஃபயரோட பார்டர்ல இருந்து வில்லேஜ். அந்த கிராமத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டதா சொல்லுவாங்க. சக்குரா நருட்டோ ஷாக் ஆவாங்க. ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்தே சில விஷயங்கள் அங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை த ஹோலுன்பாங்க. வதந்திகள் படி பார்த்தா அங்க ட்ரெஷர் இருக்கதா சொல்லப்படுதுன்ட்டு சொன்னாடே. திருடங்க கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறதா சொல்லுவாங்க. இருந்தாலும் மொத்த பேர்த்த கொண்டிருக்காங்களான்னு கேட்பா சக்குரா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க டீமுக்கு நிறைய மெம்பர்ஸ் நான் அனுப்பலாம் தான் பாக்குறேன். ஆனா நம்ம வில்லேஜ் மேலேயுமே
கன்சர்னா இருக்கணும்லு சொன்னாடி. யாமட்டோ லீஃபுக்கு வெளியே நடக்கிற கிரேவ் திங்ஸ் சொல்லி கேட்பாரு. ஃபாரஸ்ட்ல அக்காட்சுகி சொன்னாலும் சீலாவே பண்ணி கதை சொல்லுவாங்க. சாய் சிக்கிள் பத்தி கேட்பான். ஃபாரஸ்ட்ல அக்காட்சுகி சீல் பண்ணது அப்புறம் சிக்கிள்னு சொல்றாங்க இல்லையா, ஆக்சுவலா அது ஹீடான மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் தானே அறுவல் மாதிரி ஒரு வெப்பனை வச்சிருப்பான். சொன்னாடே ஜெனரல் பப்ளிக்ல இப்படிப்பட்ட அஃபென்ஸ் பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுன்ட்டு இந்த வில்லேஜை மொத்தமா அழிச்சு அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கான தண்டனை கொடுங்க, உங்களை நம்பிதான் இருக்குன்பாங்க. சரின்னு இருப்பாங்க. டீம் கக்காஷி டோனிகா வில்லேஜ் போயிருப்பாங்க. யாமட்டோ அண்ட் சாய் தனி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நருட்டோ அண்ட் சக்குரா தனி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. யாமட்டோ அண்ட் சாய் போற வழியில எல்லா கறி சாம்பலா இருக்குன்னு பாரு. யாமட்டோ சாய் மீனை டிராப் பண்ணிருப்பா இல்லையா டோக்குவை, அதை எடுத்து பார்ப்பான். நருட்டோ அண்ட் சக்குரா கிட்ட காட்டுவாங்க. சக்குரா இந்த ஃபாரஸ்ட் அமேசிங்கா இருக்கு, வெறுமனே பார்த்தா லேண்ட் மட்டும் தான் இருக்குன்பா. சாய் யாமட்டோ கிட்ட இதான் ட்ரெஷர் ஹவுஸ்னு கேட்பான். பாத்திர வேண்டியதான் பாரு யாமட்டோ. நருட்டோ அண்ட் சக்குரா லேக் கிட்ட இருப்பாங்க. யாமட்டோ அண்ட் சாய் ஒரு அண்டர் கிரவுண்ட் குள்ள போவாங்க. இவ்வளவு பெரிய அண்டர் கிரவுண்டா, எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னு உள்ள செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஒண்ணுமே இல்லைங்க மாதிரி பார்த்துட்டு அடுத்ததுக்கு போலான்பாங்க. நருட்டோ அண்ட் சக்குரா கிட்ட காட்டுவாங்க. மேன் ஹோல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதுல தண்ணி நிரம்பி இருக்கும். யாமட்டோ அண்ட் சாய் வெளியே வரப்ப யாமட்டோட கழுத்துல கத்தி வச்சுட்டு அசையாதின்பாங்க. சாய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். யாமட்டோ வேணாங்க மாதிரி ஹேண்ட் சைன் பண்ணுவாரு. இதான் சரியா என்னன்னு வந்தீங்களான்னு ஷீசரு கேட்கவும் உங்க கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி வர சொன்ன லீப் ஷினோபினாங்கன்னு பாரு. யாமட்டோ மன்னிப்பு கேட்டு கத்தி உள்ள வச்சு ஷீஷரு நீங்க வரதா சொல்லியிருந்தாங்கன்னு. யாமட்டோ நீங்க யாருன்னு கேட்கவும் நாங்க பக்கத்து கிராமம் தான், ஹாச்சோவோட செக்யூரிட்டி யூனிட், எங்களுக்கும் டோனிகா வில்லேஜுக்கும் உறவு இருக்குன்பா. யாமட்டோ சரிங்கவும் இந்த பக்கம் வாங்கன்னு கூட்டிட்டு போவா ஷீஷரு. நீங்க மீட் பண்ண வேண்டிய ஆளு ஒருத்தர் இருக்காருன்னு. டிசோனாசு கிரேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷீஷரு யாருன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அண்ட் சக்குரா ட்ராக் மாதிரி போறதீங்க ஃபாலோ பண்ணுவாங்க. டிசோனாசு வந்ததுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஹாச்சோ வில்லேஜோட லீடர்னு அறிமுகப்படுத்துவாரு. கிராமத்துல இருந்து சில பேர் தப்பிச்சு வந்திருந்தாங்க, அவங்க தான் நடந்த விஷயங்கள்ல சொல்லி ஹெல்ப் கேட்டதா சொல்லுவாரு. யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி யாமட்டோ கேட்கவும் புதையில கொள்ளடிக்கணுங்கிற திருடனுங்களா தான் இருக்கணும்ட்டு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்குன்னு பாரு. நருட்டோ அண்ட் சக்குராவை கட்டுவாங்க. யாமட்டோ புதையில பத்தி கேட்கவும் எனக்கு தெரியாதுன்ட்டு இந்த கிராமத்துல வசிச்ச ஒரு சிலருக்கு தான் தெரியும் பாரு. நருட்டோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். சக்குரா எவனோ ஒருத்தன் சூறையாடிட்டு போயிருக்கான்ட்டு பார்க்கும்போது நருட்டோ இந்த தண்ணியோட டேஸ்ட் நல்லா இருக்குன்பா. சக்குரா ஃபோக்கஸ் பண்ற இடான்ட்டு அழகா இருக்குலன்ட்டு முன்னாடி பாப்பா. இதான் த ஹோலா, எல்லா லைஃப் சோர்ஸையும் உரியது, சுத்தி வைட்டாலிட்டியா இருக்கு அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப காபுட்டோ சடனா அப்பியர் ஆகி ஆமா நீ சொல்றது சரிதான்பா, இந்த தண்ணி லைஃப் சோர்ஸோட அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்பா. பின்பக்கமா வந்து பார்க்கறதுனால யாரும் தெரியாது எங்க இருந்து வந்தேன்னு சொல்லி கேப்பா. சக்குரா ரொம்ப நாளாச்சு உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு திரும்புவான். காபுட்டோ வந்துட்டு ஷாக் ஆவ சக்குரா. நருட்டோ ஷட் க்ளோன்ஸ் பண்ணுவான். காபுட்டோ சிரிக்கிறத பார்த்துட்டு ரசங்கன் பண்ணி அடிக்க போவான். பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். சவுண்ட் கேட்டு ஹாச்சு வில்லேஜ் பீப்புள் அப்புறம் யாமட்டோன் சாய்லாம் திரும்பி பார்ப்பாங்க. காபுட்டோ தப்பிச்சிருப்பான். நருட்டோ கிட்ட சண்டை போட ரொம்ப விரும்புறேன்னு சொல்லி கேட்டு எந்திரிப்பான். ஏன்டா இங்க இருக்குன்னு சொல்லி கேப்பா சக்குரா. இதுக்காக தான் நான் ஒரு ரிசர்ச் பண்றேன்ட்டு கை நீட்டுவான். தண்ணில இருந்து குட்டி குட்டி ஸ்னேக் ஸ்பீஷீஸ் வரும். சக்குராவோட லுக்கே அருவருப்பா இருக்குங்கிறத ஃபீல் பண்ண வைக்கும். நருட்டோ என்ன கருமண்டாதுன்னு கேட்பான். காபுட்டோ நான் அந்த பாம்புகளை லார்ட் ஒரோச்சிமாருவோட செல்ஸ்ல இருந்து உருவாக்கி இருக்கேன். இதோட ரீஜெனரேட்டிவ் பவர்ங்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி இது மல்டிப்ளை ஆகிற அமௌண்ட்ங்கிறது ரொம்பவுமே அதிகமா இருக்கு, கணக்குலயே எடுக்க முடியாது. அப்புறம் இன்னொன்னு என்னால வேற ஒரு உயிரினத்துல இருந்து நியூக்ளியர் செல்ஸ் எடுத்துக்க முடியும், அதை இந்த கிரியேச்சர்ஸ்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணுவேன். அப்புறம் டோனரோட டேட்டாவை இந்த பாம்புகளை ரீஜெனரேட் பண்ணிரும்ட்டு சிரிப்பான். அவ்வளோ ஈவிலிஷா இருக்கும். ஆக்சுவலா இந்த எபிசோட்ஸ்ல காபுட்டோவோட லுக்கே வேற லெவல் பண்ணிருப்பாங்க. நருட்டோக்கு சுத்தமா புரியாது. காபுட்டோ அதெல்லாம் விட இந்த வாட்டர் இருக்குல்ல அது செல் டிவிஷன்ஸ் அதிகப்படுத்துதுன்பா. ஸ்னேக்ஸ் மேல வந்திருக்க முடியாது தண்ணியோட, அது ஒரு ஃபார்ம் எடுக்கும். காபுட்டோ இது ஒரு வைரஸ் மாதிரின்பா. நருட்டோ அண்ட் சக்குரா உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. காபுட்டோ டேகோட ஒரு குணாய அந்த ஃபார்முக்குள்ள செலுத்துவான். கடைசி அது தயாராயிச்சுட்டு நான் புது லைஃப் உருவாக்கி இருக்கேன்பா. நருட்டோக்கு சுத்தமாவே புரியாம தான் பார்த்துட்டு இருப்பான். நருட்டோ அந்த ஃபார்ம் எடுக்கிற உருவத்தை பார்த்துட்டு வாய்ப்பே இல்ல, அவன் அக்காட்சுக்கி சேர்ந்தவன் பா. ஹீடான் வந்திருப்பான். அதே தான் ஹீடான் பா. கண்ணை முடிச்சு பார்ப்பான் ஹீடான். யாமட்டோ இங்க நீ இருக்கிறத பார்த்தா இது ஒன்னும் கோ இன்சிடென்ஸ் மாதிரி இல்ல, இந்த கிராமத்தோட அழிவுக்கு நீதான காரணம்னு சொல்லி கேட்பாரு. சாய் வரத பார்ப்பான் காபுட்டோ. யாமட்டோ இதெல்லாம் தாண்டி நீ எதுக்காக இங்க இருக்குங்க காரணத்தை மொத்தமா சொல்லிருப்பாரு. காபுட்டோ இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியான்னு கேட்பான். யாமட்டோனால தப்பிக்க முடியாதுன்னு பாரு சுத்து போட்டிருப்பாங்க. காபுட்டோ இந்த அங்கிட்ட வேற சில பான்ஸ் இருக்குன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணவுமே ஏகப்பட்ட கஃபன்ஸ் வரும். கஃபின் ஓப்பன் ஆகவும் நாகட்டோவை பார்த்துட்டு நருட்டோ நாகட்டோவான்பா. யாமட்டோ இட்டாச்சியன் பாரு. செத்த அக்காட்சுக்கி எல்லாரும் இருக்காங்கன்பா சாய். சக்குரா ஹாசுமான் ஹையடைசன் சேவுமான்ட்டு பாப்பா. யாமட்டோ ரீ அனிமேஷன் ஆடாதுன்ட்டு கத்துவாரு. நருட்டோ செம்ம கடுப்பாயிட்டு திட்டிட்டு திரும்புவான். நைன் டெயில்ஸோட கண்கள் இருக்கும். அவனுக்குள்ள வெறுப்புங்கிறது திரும்ப அதிகமா இருக்கும். சடலங்களை திருடி இருக்கியான்னு கத்துவா சக்குரா. ஹாச்சு வில்லேஜ் சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. காபுட்டோ ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவோம். ஹிடான் அதுல கை வைப்பான். அவனோட சிக்கிள் வந்திருக்கும். நருட்டோவோட லுக்கே பேடாஸா இருக்கும். ரசங்கன் பண்ணிருப்பான். ஹிடான் அட்டாக் பண்ற மாதிரி தயாராவான். பண்ணா இருக்க போதுன்ட்டு சிரிப்பான் காபுட்டோ. நருட்டோ இதோட அவன் கதை முடிஞ்சுடான்ட்டு அட்டாக் பண்ணுவான். காபுட்டோ ஜெயன்ட் க்ளோன் ஸ்னேக்கை சமன் பண்ணி விட்டுருவான். அது நருட்டோவை டீப் வாட்டருக்குள்ள இழுத்துட்டு போகும். நருட்டோவோட க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆயிரும். சக்குரா நருட்டோன்னு கத்துவா. சக்குராவை ஹீடான் அவனோட சிக்கிள் வச்சு அட்டாக் பண்ண வருவான். யாமட்டோ காப்பாத்திடுவாரு. கேப்டன் பா. நருட்டோவை அந்த க்ளோன் ஸ்னேக் டீப் வாட்டருக்குள்ள தள்ளிக்கிட்டே போகும். காபுட்டோ ரீஅனிமேட் செஞ்சு விட்டுருவான். இன்னும் சில பேர் அட்டாக் பண்ணுவாங்க. பெரிய ஆளுக்கு மாதிரியான நாகட்டோ இட்டாச்சி ஆசுமாலாம் ரீஅனிமேட் ஆகாம கஃபின் க்ளோஸ் ஆகி திரும்ப உள்ள போயிருவாங்க. காபுட்டோ இன்கம்ப்ளீட்டா இருக்கேன்ட்டு கடுப்பாவான். சாய் காபுட்டோவோட சண்டை போடுவான். டேடரா அவனோட டெட்னேட்
டெட்டனேட்டிங் கிளேவை யூஸ் பண்ணுவான். சாய் ஆளே இருக்க மாட்டான். யாமட்டோ ஹீடானோட சண்டை போடுவாரு. சக்குரா ஹயட்டோட சண்டை போட்டு அவன் மட்டும் உங்க ரத்தத்தை எடுத்துட்டாலும் உங்க கதை முடிஞ்சதுன்னு கத்துவா. யாமட்டோ தெரியும் பாரு. காபுட்டோ டைட்டரா இருக்க இடத்துல தண்ணிக்கடியில கருப்பா ஃபார்ம் ஆகும். பார்த்தா டிராகன் அட்டாக் பண்ண வரும். தப்பிச்சு ஓடுவானுங்க. சாய் தான் அட்டாக் பண்ணுவான். லைட்டரா அவனோட டெட்டனேட்டிங் கிளேவை யூஸ் பண்ணுவான். சக்குரா ஹாச்சு பீப்பிள்லாம் சண்டை போடுறது கட்டுவாங்க. சாய் அவனோட சூப்பர் பீஸ் ஸ்க்ரால் யூஸ் பண்ணுவான். கத்தியை வச்சு சண்டை போடுவான் டைட்டராவோட. ஹயட்டே சக்குராவை கத்தி வச்சு வெட்ட வரும்போது சக்குரா சாரி சென்சேன்ட்டு வாயிலேயே பஞ்ச் பண்ணிடுவா. டிசோனாசு சீஷருன்னு கூப்பிடுவாரு. பின்னாடி தான் அட்டாக் பண்ண வந்தவன காலி பண்ணிடுவா. ஹயட்டேவோட தலையை தெரிச்சு போயிருக்கும். இவங்களே ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க தானே, ரீஜெனரேட் ஆவாங்க. சக்குரா ரொம்ப காண்டாவா. நருட்டோவை டீப் வாட்டருக்குள்ள இழுத்துட்டு போகுது இல்லையா க்ளோன் ஸ்னேக். இதுக்கப்புறமாவும் என்னால மூச்சு விடாம இருக்க முடியாதுன்னு நருட்டோ இந்த இடத்துல பவர்ங்கிற டைட்டில் போடுறாங்க. இந்த பவர் ஆர்க்கோட டைம்ல என்ன குழப்பிக்காதீங்க. இது கிரேட் ஷினோபிவா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் காபுட்டோ வந்து ரீஅனிமேஷனா என்ன அண்ட் அதுல எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு கத்துக்கிட்டு இருந்த சமயத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால யாரும் டைம் லைனை குழப்பிக்க வேண்டாம். எப்படி யாமட்டோ இருக்காரு, அவரை தான் கடத்திட்டு போயிட்டாங்களே. அப்புறம் சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ல சில கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. அதனால தான் இந்த எபிசோட்ஸோட டைம் லைன்ங்கிறது டிஃபரெண்ட்டுங்கிறத நான் இப்போ சொல்றேன். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா பவர் எபிசோட் 2ங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறேன்னு பாரு யாமட்டோ.